சேலத்தில் விடிய விடிய பெய்த கனமழையால் குடியிருப்புகளில் தண்ணீர் சூழ்ந்தது. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஏற்காட்டில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இதேபோல் சேலம் மாநகர பகுதிகளிலும் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை பொழிந்தது. அதிகாலை வரை நீடித்த மழை காரணமாக பச்சப்பட்டி, அசோக் நகர் ஆகிய பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்தனர். இரவு முழுவதும் தூங்காமல் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாக வேதனை தெரிவித்த அந்த பகுதி மக்கள் மழை காலத்தில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நீடித்து வரும் இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஊருக்குள்ள தண்ணி வராம இருக்கணும்னா அந்த அம்மாப்பட்ட ஏரியிலிருந்து வடிகால் தண்ணியை வாய்க்கால் பெருசு பண்ணி நேராக ராஜ வாய்க்கால் அதில் திருமணி முத்தாரில் ஜாயின் பண்ணோம். இதில் பாதி வேலை முடிவடைஞ்சிருச்சு, இன்னும் பாதி வேலை அப்படியே நிற்கிது. இதில் வருஷந்தோறும் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் எல்லா வீடும் பாதிப்படைஞ்சிது. அந்த அசோக் நகரில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட புக்கு, நோட்டு இது எல்லாம் நினைஞ்சிருச்சு, வேஸ்ட்டாக போச்சு. நிவாரணம் யாரும் வரதில்லை. இப்போ சென்னையில் மழை அப்படின்னாக்கா எல்லாம் கொந்தளிக்கிறோம். இந்த ஊரில் மழைனா யாரும் இதுவரைக்கும் ஒரு அரசு அதிகாரி யாரும் வரதில்லை. இதனிடையே நடப்பாண்டு மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து அங்கு தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது.